வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில், நவீன பின்புலத்தில் வைத்து, நவீன கவிதையைப் போல வாசிக்க முயற்சி செய்யும் ஒரு எளிய முயற்சி. நல்குரவு அதிகாரம் பார்த்துட்ருக்கோம். சமீபத்தில் ஒரு இணைய வகுப்பில் எனக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு டீச்சர் அவங்க எல்லோரும் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போயிட்டு இருந்தது. அதில் அவங்க சொன்னாங்க, சொல்ல வர்ற கருத்தை ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ஆணித்தரமாகவும் சொல்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எந்த இடைச்செருகள் ஊங்கிற இடைச்செருகல்கள்லாம் இல்லாமல் தெளிவான ஆங்கிலத்தில் தெளிவான கருத்தை சொல்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த டீச்சர் சொன்னாங்க. அதுக்கு எல்லாருமே ஆமாம், எனக்கும் அந்த ஃபியர் உண்டு. நிறைய அந்த வகுப்பில் இருந்தவங்க நிறைய பேர் இந்தியர்கள். ஸோ அவங்க எல்லாருமே எனக்கும் அதாவது ஆங்கிலத்தை முதல் மொழியாக கொள்ளாதவர்கள் எல்லாருக்குமே அந்த வார்த்தை தயக்கம் இருந்தது. ஆமாம், என்னுடைய ஆங்கிலம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம், இல்லை என்னுடைய சொல் உருவாக்கம் தேர்வுகள் இன்னும் பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே அதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நண்பர் சொன்னார், எனக்கும் அந்த பயம் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நான் இப்போ சமீபத்தில் நிறைய இலான் மஸ்கோடைய பேட்டியெல்லாம் பார்த்தேன். அவர் பேசும்போது நிறைய ஃபில்லர் வேர்ட்ஸ் பயன்படுத்துகிறாரு. அவனு பல எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாரு, ஏதோ சொல்கிறாரு, கோமாளித்தனமாக என்னெல்லாமோ சொல்கிறாரு. ஆனாலும் உலகம் அதை ரொம்ப இத்தனை மில்லியன் மக்கள் அதை உட்காந்து கேட்குறாங்க அப்படின்னு. அதனால் இப்போ எனக்கு அவராலே பெரிய ஆளாக முடியும்னா நானும் ஆக முடியும், நான் நம்பிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே கிளாஸில் இருந்த எல்லாரும் அவர் இலான் மஸ்கா இருக்கிறதுனால தான் அதெல்லாம் மக்கள் பொறுத்துக்கிறாங்க, அது நீ இலான் மஸ்கா இல்லாதவரால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு குரலில் ஒரு ஏழையினுடைய சொல், ஒரு இல்லாதவருடைய சொல் நல்ல சொல்லாக இருந்தாலுமே எப்படி மறுக்கப்படுது அப்படிங்கிறதான் வள்ளுவர் சொல்கிறார். நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும், நற்பொருள் நன்கு உணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும். நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும். நல்ல பொருள், அவர் சொல்லுவது நல்ல கருத்து தான். நன்கு உணர்ந்து சொல்லினும், அவர் அதை ரொம்ப கான்சியஸாக தேர்ந்தெடுத்து தான் அந்த சொல்ல அந்த இடத்துல சொல்கிறார். அப்படி சொல்லினும் அவர் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும். யாரிடம் பொருள் இல்லையோ, யார் வறுமையில் இருக்கிறார்களோ, யார் இன்மையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய சொல் அதற்கு தகுந்த மதிப்பை பெறாது சோர்வுபடும். சோர்வுபடும்னா விலக்கப்படும், குறைத்து மதிப்பிடப்படும். சோர்வுங்கிறது வீழ்ச்சி, வீழ்வாக எடுத்துக்கொள்ளப்படும். ஒருவனுடைய ஏழையின் சொல் அம்பலம் ஏறாதுங்கிற அந்த கருத்தை தான் அதில் சொல்கிறார். நீ யாரோ உன்னுடைய சொற்கள் வெறும் சொற்கள், அவற்றுக்குரிய தகுதிக்காக அது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அதை சொல்கிறவன் அவனுடைய செல்வ மதிப்பு, அவனுடைய பின்புலம் தான் ஒரு சொல்லுக்கான வேல்யூ கொடுக்குது. அதனால் நீ உன்னுடைய சொல் அம்பலம் ஏறணும் அப்படின்னா நீ உன்னை வறுமையிலிருந்து மேலே எடுத்துகிட்டு வரணும். அப்படி தான் சொல்கிறார். அல்லது இதை நம்ம கவனிக்க வேண்டிய நமக்குடைய அட்வைஸாகவும் எடுத்துக்கலாம். ஒருவனுடைய சொல்லை அந்த சொல்லின் தன்மைக்காக நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா, இல்லை அவனுடைய பின்புலத்தை வச்சு நம்ம அந்த சொல்லை நிராகரிக்கிறோமா என்பதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணுங்கிறதுக்காகவும் வள்ளுவர் இதை சொல்லலாம். ஆனால் பாயிண்ட் அதுதான், ஒருவருடைய சொல்லுங்கிறது அவருடைய தகுதி, அவருடைய பொருளாதார தகுதியை கொண்டு அந்த சொல் மிக உயர்வாக கருதப்படுது. இல்லைன்னா அந்த சொல்லை அந்த அளவிற்கு நல்ல சொல்லாக இருந்தாலும் அதை அதற்குரிய மரியாதை அது அளிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு குறளையும் சொல்லியிருப்பார், பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். ஒரு பொருட்டாகவே இல்லாத ஒருவரை கூட பொருட்டாக மாற்றுவது எதுனா அது பொருள். அதனால தான் வள்ளுவர் சொல்கிற மாதிரி செய்க பொருளை. சிந்திக்கலாம், சிந்திக்க வேண்டிய குறள் தான். இன்னொரு தடவை குறளை பார்க்கலாம். நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும். ஸோ நல்கூர்ந்தாராக இருக்காதே. நன்றி நண்பர்களே.